ஹே கைஸ், நேற்றே இந்த வீடியோ ஷூட் பண்ணி எடிட் பண்ணியாச்சு. அப்லோட் பண்ணும்போது தான் விஜய் மில்டனோட இன்டர்வியூ ஒன்று பார்த்தோம். அதில் ஒரு கிளாரிஃபிகேஷன் ஒன்று கொடுத்துருந்தாரு. படத்தோட ஆரம்ப காட்சியை அவர் எடுக்கவே இல்லை, யாரோ எடிட் பண்ணி ஆட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாரு. அதனால் படத்தோட ஆரம்ப காட்சியை மறந்துட்டு இந்த படத்தை பாருங்கன்னு கேட்டிருக்காரு. அதே மாதிரி தான் விஜய் மில்டன் பற்றிய கருத்துக்களோ கேஎல் பிரவீன் பற்றிய கருத்துக்களோ மறந்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஆனாலும் இப்போ ரிலீஸ் ஆகிற வெர்ஷனோட ரிவ்யூ தான் இது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. நேற்றே ஒரு டவுட் வந்துச்சு, இந்த படத்தை கேஎல் பிரவீன் எடிட் பண்ணியிருக்க மாட்டாருன்னு. அதையும் வீடியோவில் சொல்லியிருக்கோம், பாருங்கள். ஹே கைஸ், இந்த எபிசோட்ல விஜய் ஆண்டனி நடிப்பில் வெளிவந்திருக்கும் மலை பிடிக்காத மனிதன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் ஒரு நியூ வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்டடா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, 2014 வெளிவந்த சலீம் படத்தோட சீக்குவல் தான் இந்த படம். ஆக்சுவலி சலீம் படமே நான் படத்தோட சீக்குவல் தான். அப்படி பார்த்தா இந்த படம் நான் படத்தோட தேர்ட் பார்ட்னு சொல்லலாம். இந்த படத்தோட கதைன்னு பார்த்தோம்னா, சலீம் படத்தோட கிளைமேக்ஸ்ல அமைச்சரோட பையனை கொண்டுடுவாரு விஜய் ஆண்டனி. அங்கிருந்து தான் தொடங்குது இந்த படத்தோட கதை. அதுக்கப்புறம் இவர் சரத்குமார்கிட்ட போய் சீக்ரெட் ஏஜென்டா ஜாயின் பண்ணிக்கிறாரு. ஜாயின் பண்ண கையோட சரத்குமார் தங்கச்சியை லவ் பண்ணி கல்யாணமும் முடிச்சிடுறாரு. ஒரு நாள் மழை பெய்யும் போது இவரோட காதல் மனைவி மலையில நனைஞ்சா எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு இவரை கூப்பிடுறாங்க. இவரும் மனைவி சொல்லிய மந்திரம்னு சொல்லிட்டு மலையில நனைய போறாரு. அந்த சமயத்துல வில்லனோட ஆளுகள் வந்து இவரை அட்டாக் பண்ணிடுறாங்க. அந்த அட்டாக்ல இவரோட மனைவி இறந்து போயிடுறாங்க. மலையில மனைவி இறந்து போனனால இவருக்கு மழை பிடிக்காம போயிருது. அதுக்கப்புறம் இவர் இறந்து போன மாதிரி ஒரு செட்டப் பண்ணிட்டு இவரை காப்பாத்துறாரு சரத்குமார். இங்க இருந்தா தானே பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்தமான் தீவுல போய் இறக்கி விட்டுறாரு. ஆனா சும்மா இருப்பாரு நம்ம ஹீரோ. அங்கேயும் போய் ஒரு லோக்கல் டான்ட்ட ஒரு மோதல்ல ஈடுபட்டுறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்றதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, மேக்கிங் வைஸ்ல இந்த படத்தை குறையே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணியிருந்தாங்க. கேமரா அண்ட் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டை ஹேண்டில் பண்ணியிருந்தாரு விஜய் மில்டன். படத்தோட சினிமாட்டோகிராஃபி ஒரு சட்டிலான கலர் பேலட்ல படம் ஃபுல்லாக எடுத்திருந்தாங்க. அது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. சில ஃப்ரேம்ஸ்லாம் கோல்டன் ரேஷியோ வச்சு எடுத்திருந்தாங்க, அது சூப்பராக இருந்துச்சு. சவுண்ட் டிசைனிங் நல்லா இருந்துச்சு. இவ்வளோ நல்லா எடுத்துட்டு திரைக்கதையில சொதப்பிட்டாரு விஜய் மில்டன். விஜய் ஆண்டனி ஒரு சீக்ரெட் ஏஜென்ட். 223 அவரோட கோடு. அவரோட சீக்ரெட் வெப்பன் என்ன தெரியுமா? ஒரு பிளேடு. இதை எப்படி யோசிச்சாங்கன்னே தெரியல. இவருடைய பாஸ் சரத்குமார் குதிரையை வளர்த்துட்டு இருக்காரு, பரவாயில்ல. ஆனா அவருடைய பாஸ் இருக்காரு இல்லையா, சத்யராஜ், ஒரு அண்டர் வாட்டர் அக்வாரியம்ல உட்காந்து ஆர்டர் கொடுத்துட்டு இருக்காரு. அதை தான் அவரோட ஆஃபீஸ்ன்னு சொல்றாங்க. அங்கே ஒரு டைப் ரைட்டிங்ல மிஷின்ல உட்காந்து ஒரு பொண்ணு டைப் அடிச்சிட்டு இருக்கு. எப்படி இந்த ஜேம்ஸ் பாண்ட் படத்துல மணி பண்ணி வெளியே உட்காந்து டைப் அடிச்சிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி. சரி, அதாச்சும் ஒயிட் பேப்பர் கொடுக்குறாங்களா? அதுவும் இல்லை, சாணி காகிதத்தில் உட்காந்து டைப் அடிச்சிட்டு இருக்காங்க. படத்துல வர கேரக்டர்ஸ் எல்லாம் ஜட்ஜ் பண்ணவே முடியல. எக்ஸாம்பிளுக்கு ஹீரோயின் அப்பா இறந்து போயிருவாங்க. ஆனா ஹீரோயின் எந்த ஃபீலிங்ஸ் இல்லாம ஹீரோ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் லவ் பண்ணுவாங்க, இன்னொருத்தரை சூஸ் பண்ணுவாங்க. அது எப்படின்னு தெரியல. முரளி சர்மா இன்ஸ்பெக்டர் கேரக்டர்ல நினைச்சிருக்காரு. படம் ஃபுல்லா கெட்டவனா நல்லவனான்னு நமக்கு ஜட்ஜ் பண்ண முடியல. படம் ஃபுல்லா கெட்டவனா தெரியற வில்லன் கிளைமேக்ஸ்ல நல்லவனா மாறிடுவாரு. அது எப்படின்னு தெரியல. ஒண்ணுமே புரியல. படம் பார்த்த எங்களுக்கே புரியல. கிளைமேக்ஸ்ல வச்சாங்க பாருங்க ஒரு ட்விஸ்ட். 1950s வர மாதிரி ஹீரோ பேசியே வில்லனை திருத்துவாரு, வில்லனும் திருந்தி நல்லவனா மாறுவாரு. அந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் முடியல. மியூசிக் விஜய் ஆண்டனி, அச்சு ராஜாமணி பண்ணியிருக்காங்க. படத்துல பாடல்கள் எதுவுமே மனசுல நிக்கல. பேக்ரவுண்ட் ஸ்கோர் அச்சு ராஜாமணி பண்ணியிருக்காரு. ஓரளவுக்கு நீட்டாவே பண்ணியிருந்தாரு. அவ்வளவுதான். எடிட்டிங் கேஎல் பிரவீன் பண்ணியிருக்காரு. அவர் கரியர்லேயே இதான் ஒஸ்டான ஒர்க்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இருந்துச்சு அவருடைய ஒர்க்கு. ஆமா, எடிட் அவர் தானே பண்ணாரு. ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா, விஜய் ஆண்டனி படம் ஃபுல்லா மௌனமாவே இருக்காரு. ஒரு சில இடத்துல பேசுறாரு, கிளைமேக்ஸ்ல நிறையவே பேசுறாரு. மேகா ஆகாஷ், சரண்யா பொன்வண்ணன், முரளி சர்மா, தனஞ்சயன்லாம் படத்துல நடிச்சிருக்காங்க. சொல்லிக்கிற அளவுக்கு ஒண்ணுமே இல்லை. சரத்குமார், சத்யராஜ், டைரக்டர் ரமணான்லாம் படத்துல இருக்காங்க. எந்த அளவுக்குன்னா, படத்துல ரகுவரன், சௌந்தர்யா படத்தை போட்டோ ஃப்ரேம் பண்ணி மாட்டி வச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு தான் இந்த படத்துல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க மற்ற கேரக்டர்ஸ்க்கு. படத்துல நாய்க்குட்டி ஒன்று வருது, அது நல்லாவே நடிச்சிருக்கு. படத்துல ஒரே ஒரு ஆறுதல்னா, விஜய் ஆண்டனி ஃப்ரெண்டா வர பர்மா கேரக்டர்ல கன்னட ஆக்டர் பிருத்திவி அம்பார் நடிச்சிருக்காரு. சும்மா துருன்னு நடிச்சிருக்காரு. டான்ஸும் நல்லா பண்றாரு. இங்க இருக்கிற டேரக்டர்ஸ் அவரை யூஸ் பண்ணிக்கலாம். ஓவராலா அந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, நல்லா நடிக்கக்கூடிய நடிகர்களின் நடிப்பை, உழைப்பை இந்த படத்துல வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். நல்லா இல்லைன்னு சொன்னா விஜய் ஆண்டனி கோச்சுக்குவாரு. நல்லா இருக்குன்னு பொய் சொன்னா ஆடியன்ஸ் கோச்சுக்குவாங்க. சரி, எப்படிதான் சொல்றதுன்னு யோசிச்சோம்னா, விஜய் மில்டன் இந்த படத்துல நிறைய சாப்டர் யூஸ் பண்ணியிருப்பாரு. அதுல கிளைமேக்ஸ் சாப்டர் போர் வீரனுக்கு யாருடன் தான் பகைன்னு ஒரு சாப்டரு. அந்த சாப்டருக்கு பதில் சொல்ற விதமா தீமையை ஒழிங்க, தீமை செய்யறவனை ஒழிக்க வேணாம்னு சொல்லியிருப்பாங்க. அந்த வகையில விஜய் மில்டன் ஸ்கிரீன் பிளேல வந்த மழை பிடிக்காத மனிதன் எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு பிடிச்சா தியேட்டர்ல போய் பாருங்க. இந்த படம் யூ சர்டிஃபிகேட்ல வந்திருக்கு, ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். இந்த படத்துக்கு நான் தர ரேட்டிங் 2 out of 5. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் கான்காட். நீங்கள் பார்த்து ரசித்தது சினிமா வித் கான்காட்.